மருத்துவமனையில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வரும் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகிறது. ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரண உதவி கோரி தெலுங்கு தேசம் தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினார். ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நஷ்டஈடு, குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தினார். ஒரு ஏக்கருக்கு 4,500 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக நிவாரணத் தொகையை ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி உயர்த்தி அறிவித்தார். ஆனால் அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்படும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என்பதில் சந்திரபாபு நாயுடு பிடிவாதமாக இருந்தார். அவரது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்ததை அடுத்து கடந்த 20ஆம் தேதி உண்ணாவிரத பந்தலில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ஹைதராபாத் நிசாம் மருத்துவ அறிவியல் கழக மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். ஆனால் மருத்துவமனையிலும் சந்திரபாபு நாயுடு உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகிறார். அவரை பரிசோதித்து வரும் டாக்டர்கள் சந்திரபாபு நாயுடுவின் உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். உண்ணாவிரதத்தை கைவிடும்படி பிரதமர் மன்மோகன் சிங், ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி, தமிழக முதல்வர் கருணாநிதி, தெலுங்கு தேசம் தலைவர்கள், சந்திரபாபு நாயுடுவின் மனைவி உள்ளிட்டோர் கேட்டுக்கொண்ட போதும் தனது முடிவில் சந்திரபாபு நாயுடு உறுதியாக இருக்கிறார். தனது கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படும் வரை உண்ணாவிரதத்தை தொடர்வதில் அவர் உறுதியாக இருக்கிறார். மருத்துவ சிகிச்சையும் ஏற்க அவர் மறுத்து வருகிறார். தொடர்ந்து 6வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வரும் சந்திரபாபு நாயுடுவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருவதாக டாக்டர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.